செவ்வருக்கை நூல் திறனாய்வு கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து தோழர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். எழுத்தாளர் தோழர் மலர்வதி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். இந்த நூலை அடுத்ததாக திறனாய்வு செய்ய வந்திருக்கும் எழுத்தாளர் தோழர் ஆ. திருநாவுக்கரசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக இந்நூலின் ஆசிரியர், செவ்வருக்கை நூலின் ஆசிரியர் எம். தீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நோக்கவுரை வழங்க உள்ள தோழர் வழக்கறிஞர் பிரபுஜீவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தோழர் தமிழ்மாறன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பொதுவாக இலக்கிய கூட்டங்கள் சற்று தாமதமாக, எப்போதும் நாம் பதிவிடும் நேரங்களில் அல்லாமல் சற்று தாமதமாகவே ஆரம்பிக்கப்படுகிறது. அதற்காக ஒரு மன்னிப்பை கோருகிறோம். தாமிரபரணி சிந்தனைப்பள்ளியின் முதல் நிகழ்வாக காதலும் சாதியும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுத்தோம். தொடர்ச்சியாக இந்த சிந்தனைப்பள்ளி சமூக தளத்தில், குறிப்பாக இன்றைய சூழ்நிலையில் ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில், சாதிய பிரச்சனைகள் அதிகமாக காணப்படும் தென் மாவட்டத்தில் இந்த பண்பாட்டு தளத்திலும் இலக்கிய தளத்திலும் ஏதாவது ஒரு நிகழ்வை, ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுமா என்று தொடர்ந்து அதற்கான நூல்களாக எடுத்து அதனை திறனாய்வு செய்து கொண்டிருக்கிறோம். திரு எம். தீன் அவர்கள் மிக முக்கியமான நூல், இந்த நூல் செவ்வருக்கை அப்படிங்கிற நூல். இதை எல்லாரிடையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உந்துதல் காரணமாக தாமிரபரணி சிந்தனைப்பள்ளி இந்த நூலை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு காரணம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த நூல்கள் சென்றடைய வேண்டிய கட்டாயம் இருக்குது என்பதை உணர்ந்து இந்த நூலை திறனாய்வுக்கு எடுத்திருக்கிறோம். எம். தீன் அவர்கள் வழக்கறிஞர், நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார். குறிப்பாக இந்த நூல் ஆணவ படுகொலை பற்றிய ஒரு 12 சிறுகதைகளின் தொகுப்பு தான். அந்த சிறுகதைகள் ஒவ்வொன்றும் நம்ம படிக்கும்போது அதனுடைய காலகட்டம், தொடர்ந்து ஏன் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்குது, சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு, சாதி தீண்டாமை, குறிப்பாக பெண் எப்படி பாதிக்கப்படுகிறாள் இந்த சாதிய தீண்டாமைனால் அப்படிங்கிற இந்த கதைகளின் உள்ளடக்கத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் 2 திறனாய்வு உரை நிகழ்த்துறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. அதனால் இந்த உரையை நான் இதற்குள்ளே இருக்க விஷயங்களே பேச முடியாது. குறிப்பாக தோழர் மலர்வதி அவர்கள் தூப்புக்காரி என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காங்க. அவங்க இந்த நூலை பேசினா சரியாக இருக்கும் அப்படிங்கிறக்காகத்தான் அவங்கள இன்றைக்கி வர வச்சுருக்கோம். நன்றி தோழர், வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக திருநாவுக்கரசன், தோழர் திருநாவுக்கரசன், அவருடைய நூலும் சாகித்ய அகாடமிக்கு சென்று திரும்பி வந்த ஒரு நூல் தான். அதுவும் முழுக்க அதற்கு தகுதியுள்ள ஒரு நூல். சாந்தி வனத்து வேர்கள் அப்படிங்கிற ஒரு நூல். அதுபோக காட்டு மூங்கிலும் புல்லாங்குழலும் அப்படிங்கிற நூலும் எழுதியிருக்காரு. 2 கவிதை நூல்களும் எழுதியிருக்காரு.
மரணம் வரை தந்தை மகனுக்கு அப்படிங்கிற 2 நூலையும் எழுதியிருக்காரு. ஸோ இவங்க இந்த புக்கை திறனாய்வு செஞ்சால் மிக பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்பி வர சொன்னோம். அவங்களும் எந்தவித மறுப்பும் சொல்லாமல் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நிறைய நேரங்களை எடுக்க விருப்பமில்லை, ஏன்னா இதையே பார்த்திங்கன்னா டைம் லேட் ஆகி போச்சு. அடுத்ததாக நோக்கவரை வழங்க தோழர் பிரபுஜீவன் அவர்களை அழைக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு தலைமை வழங்கக்கூடிய தோழர் பிரியா மனோகரன் அவர்களே, பொதுவாக இப்படிப்பட்ட இலக்கிய நிகழ்வுகள் திருநெல்வேலியில் ரொம்ப குறைந்து கொண்டே போகின்றன. திருநெல்வேலியில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் வந்து நிறைய இலக்கிய நிகழ்வு நடந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய புத்தகங்கள் பற்றிய இப்போ நானே அப்படி தான் வந்தேன். நான் வந்து நான் ஜான்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது இது போன்ற இலக்கிய நிகழ்வுகளால் உந்தப்பட்ட ஒருத்தன் தான் நான் வந்தேன். நான் வந்து ஒரு மாணவ இயக்கத்துக்குள்ளே ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே மூமெண்ட்டுக்குள்ளே வந்ததுக்கு முன்னாலேயே வந்து நான் வந்து இந்த மாதிரி லிட்ரேச்சர் சார்ந்தான் வந்தேன். இப்போ எனக்கு தோழர் எம்எம் தீன் அவர்கள் வந்து இலக்கியவாதியாக இந்த செவ்வறிக்கை வர்றதுக்கு முன்னால் வந்து எம்ஜிஆரோடு பேசி கொண்டிருக்கிறேன் எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நூல். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏன்னா அது ஜாலியான சில விஷயம் பிடிக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து மிக முக்கியமான ஒரு நூல் தான், மிக முக்கியமான ஒரு நூல். தோழர் தமிழ்மாறன் அவரெல்லாம் வந்து ரொம்ப டெப்த்தான சில விஷயங்கள் பேசக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் என்னென்னா திருநெல்வேலியை பொறுத்தவரை திருநெல்வேலி வந்து ஒரு இலக்கிய பூர்வமான ஒரு மண் தான் என்றாலும் கூட இது ஒரு ஜாதிய பூர்வமான ஒரு மண் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிற வேண்டும். ஏனென்று சொன்னால் இங்கே வந்து இலக்கியத்தை இங்கே யார் பேசுவது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இலக்கியத்தை அதுவும் குறிப்பாக தீவிரமான இலக்கியத்தை யார் பேசுவது? இன்றைக்கி தீவிரமான இலக்கியத்தை வந்து இன்றைக்கி வந்து ஜென்சி காலத்தில் வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. சின்ன பசங்கள்லாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. சின்ன விஷயத்தை கூட ரொம்ப நுட்பமாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டூட் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. டூட் அது அதன் பின்னால் இருக்கக்கூடிய இந்த ஜென்சி தலைமையினுடைய பார்வைன்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து ஆணவ கொலையை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெரியுது. அவங்க சும்மாலாம் கிடையாது. அவங்க வந்து ஆணவ கொலையை வந்து அவங்க பார்க்கக்கூடிய பார்வை இன்றைக்கு வேறு மாதிரி இருக்கிறது. அதான் டூட் படம். அவங்க வந்து அந்த ஆணவ கொலை செய்யக்கூடியவர்களை எப்படி காமெடி பீஸ்களாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதாங்க டூட் படம். ரொம்ப ஆணவ கொலை வந்து எவ்வளவு ரொம்ப மோசமான விஷயமோ, அதே நேரத்தில் ஆணவ கொலை செய்பவர்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான மனிதர்கள் அப்படிங்கக்கூடிய விஷயங்களில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ரொம்ப கொடூரமான மனிதர்களை மாற்றுக்கிறது இல்லை. இன்னொரு விஷயம் வந்து அவர்கள் வந்து மிக மிக கேவலமான ஒரு காமெடி பீஸுகள் அப்படிங்கிறத பற்றிய ஒன்று தான் டூட் படம் வந்துச்சு. ஏன்னா அப்படி ஒரு பார்வையெல்லாம் இன்றைக்கி வளர்ந்துருக்கிறது. எனவே இன்றைக்கி ஒரு இலக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய பார்வை என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. திருநெல்வேலியை பொறுத்தவரையில் இன்றைக்கி திருநெல்வேலியில் வந்து இப்போ வந்து யார் இலக்கியம் பேசுவது அப்படின்னு இவங்க ஒரு கிரைட்டீரியா வச்சுருக்காங்க. அந்த கிரைட்டீரியாவை உடைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். தாமிரபரணி சிந்தனை பள்ளியினுடைய நோக்கம் என்பது இலக்கியத்தில் யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் இலக்கியம் பேசலாம். அதற்காகத்தான் நாங்கள் வந்து பலதரப்பட்ட விஷயங்களை நீங்கள் நடத்திட்டு இருக்கோம். ஏற்கனவே இதுக்கு முன்பு நடத்திய கூட்டம் வந்து அது போன்ற ஒரு விஷயந்தான். இன்றைக்கி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விஷயமும் இது போன்ற விஷயந்தான். இலக்கியத்தை வந்து நம்ம எல்லோரும் பேசக்கூடிய விஷயங்களாக எல்லோரும் பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏன்னா இலக்கியம் வந்து ரொம்ப சும்மா அப்படியே ஜாலியாக பேசக்கூடிய ஒரு உயர் சாதி இலக்கியமாக இருந்துவிடக்கூடாது. உயர் சாதி இலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை வந்து எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அது உயர் சாதி இலக்கியத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அங்கே உயர் சாதி இலக்கியத்தில் பெண்களை பற்றி தான் இருக்குது. எல்லாம் பெண்கள் எப்படி இருக்கணும், பெண்களுடைய அழகு, பெண்களுடைய உடல் அழகு, பெண்களுடைய உடல் எப்படி இருக்குது, பெண்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குது, அவங்க எப்படி இருக்கணும், அந்த கேரக்டர் ரீதியாக எப்படி இருக்கணும்,
இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் ஃபுல்லாக வந்து உயர்சாதி இலக்கியங்களாக இருந்து கொண்டிருக்கு. இதை கட்டுடைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அது ஒரு பின்னவீனத்துவமாக இருக்கலாம், அது ஒரு நவீனத்துவமாக இருக்கலாம். ஆனால் அது 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 ஒரு கோட்பாட்டு ரீதியான விஷயங்கள் அல்ல. அதை தாண்டி வந்து இங்கே வந்து இன்றைக்கி பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. எது பேச வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் இது போன்ற இலக்கியங்கள், இன்றைக்கி செவ்வர்க்கை போன்ற விஷயங்கள் வந்து தமயந்தி வந்துருக்கீங்களா சொல்ல வணக்கம். எழுத்தாளர் தமயந்தி வந்து கிட்டத்தட்ட நாங்கள்லாம் வந்து நான் கல்லூரி படிக்கும் போது இருந்து அவங்க இலக்கியவாதியாக இருக்காங்க. அவங்கள நாளைக்கு வர சொல்லுங்கள். வர சொல்லுங்கள். இது போன்ற இலக்கிய கூட்டங்கள் வந்து எப்பொழுதுமே வந்து இலக்கிய கூட்டங்கள் மட்டுமல்ல, இது போன்ற ஒரு கதைகளை குறித்து பேசக்கூடிய இது போன்ற கூட்டங்கள் என்பது நிறைய நடக்கணும். திருநெல்வேலியில் வந்து இது போன்ற கூட்டங்கள் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட தாமுவேக ஆட்கள் தோழர்கள் வந்து நிறைய முன்னெடுப்புகள் பண்ணுவாங்க முன்னாடிலாம். இல்லைன்னு சொன்னால் காஞ்சனை சீனிவாசன் அது நிறைய பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. எனவே இப்படிப்பட்ட ஒரு இலக்கியம் சார்ந்த இல்லைன்னா தீவிரமான ஒரு இப்படிப்பட்ட இலக்கியம் சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக நம்முடைய தாமிரபரணி சிந்தனை பள்ளி ஒரு முன்னெடுப்பாக உருவாகிருக்கிறது. எனவே தாமிரபரணி சிந்தனை பள்ளி தோழர்களுக்கு மிகச்சிறந்த என்னுடைய பாட்டுகளை தெரிவித்துக்கொண்டு, இதுதான் நான் பேசக்கூடிய இந்த விஷயங்கள் தான் இந்த நிகழ்வினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பளித்து மிக நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.